ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி அரிசி வாங்குகிற அந்த பையெல்லாம் வச்சு ஒரு க்ரோ பேக் வைக்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, நல்லாவே வந்துச்சு. ஒன்று பெருசு, இனி ஒன்று சின்னதாக இருந்துச்சு. ஃபஸ்ட் அந்த பிக்சரில் காமிச்சது பெருசு. இப்போ நான் இது வந்து சின்னதாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட சைஸ் வந்து நீளமும் அகலமுமே 7 தான் வந்துச்சு. இது நான் ஒரு வித்தியாச கணக்காக தான் அந்த அளவில் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்து போட்டிருந்தேன். அதை வைக்கிறது, அளவெல்லாம் மேக் பண்ணுறது அந்த வீடியோ வந்து எடுக்கலை. நானே ஓனாக வீடியோவும் எடுத்து இதுவும் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஃபைனலாக இதை வந்து மேக் பண்ணி முடித்தாச்சு. அந்த பெரிய தொட்டியில் வந்து நான் செடியை வச்சுட்டேன். அப்புறமா சின்ன தொட்டி பக்கத்தில் இருக்குது. பெரிய தொட்டி அளவு தான் அதில் காமிச்சிருக்கிறேன். இது வந்து சின்ன தொட்டி. இதுதான் தைச்சது. இது வந்து சும்மா அதை வந்து 2ஆக கட் பண்ணி மட்டுமே எடுத்தது. ரைஸ் கவரை இதில் இப்போ மண் நிறச்சிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது இதுலேயும் செடி வச்சுக்கணும். ஒன்றில் ரோஜா கம்பு ரெட் கலர், அப்புறம் இன்னொன்றில் வந்து முல்லை கம்பு வச்சுக்கணும். இது உதிரி உதிரியாக இருக்கணும். இதில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுறணும். இல்லைன்னா வேர்கள் வந்து அழகாட்டு போய் நல்லா காய்க்காது. வேர்கள் பதமாக போகிறதுக்கு இதே மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். மண்ணை பக்குவப்படுத்திக்கணும். இப்போ நம்ம நட்டு ரெடியும் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி ஃபைனலாக முடிச்சுக்கலாம். என்னோடய சேனலை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக க்ரோ பேக் ட்ரை பண்ணி பாருங்கள்.